ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விக்ரம் வந்துட்டு என்னவோ பெரிய இது மாதிரி ஓவராக சீனை போட்டுட்டு இருக்காருங்க. நேற்று நைட்டு லைவில் பார்த்தீங்கன்னா கனி கூட சேர்ந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி பார்வதி வந்துட்டு தலைவராக வந்துட்டு சபரி பதவி ஏற்றோடனே அந்த டீமெல்லாம் பிரிச்சிட்டோன்னே பார்வதி உள்ளே போய் அழுதுட்ருப்பாங்களே, அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. ஏதோ குழந்தைங்க அழுகிற மாதிரி போய் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு கனியுமே வந்துட்டு ஆமாம் எனக்கும் சிரிப்பாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க பிஹேவியர்? இப்போல்லாம் உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒய்ஃபு யாரும் பார்க்க மாட்டாங்களா? எதுவும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஒருத்தவங்க அவ்வளோ அடிபட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பாக வருதுன்னு சொல்கிறீங்களே விக்ரம், என்ன வகையான ஆள் நீங்கள்? அதுக்கப்புறமா கனி வந்துட்டு எல்லாருக்கும் அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே மற்றவங்க வழியை பார்த்துட்டு சிரிக்கிறது. இதே வந்துட்டு அவங்களோட எஃப்ஜே சபரிக்கு யாருக்காவது அடிபட்டுருந்தால் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க, எவ்வளோ சண்டைக்கு நின்றுருப்பாங்க. நீங்கள் பண்ணது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசியிருப்பாங்க. ஆனால் இதே பாருக்கு நடந்தனால அவ்வளோ பெரிய விஷயம் கூட வந்துட்டு சின்னதாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க கனி. சாண்ட்ரா போயிட்டு சொல்லும் போது கூட சபரி ஏன் அவ்வளோ ஆஷா பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட வந்துட்டு கேம்னா அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். விபி டீமில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக ஆள் வச்சுருக்காங்க, எதுவும் ஆகாது பார்த்துப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுவும் ஆகாது பார்த்துப்பாங்க. இதே விஷயம் வந்துட்டு எத்தனையோ இதில் நடந்துச்சு. அப்போ ஏன் நீங்கள் பதட்டப்பட்டீங்க? இப்போ மட்டும் வந்துட்டு பொறுமையாக சொல்கிறீங்களே கனி அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.